கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 3/6/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதமும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமாசு விலைக்கு வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. என் தேவனுடைய அன்பின் கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய அளவிட முடியாத அபிஷேகத்தினால் இவரை நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நன்மையானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தகப்பனே, ஆசீர்வாதத்தின் நன்மையை கொடுங்க. சங்கீதம் 89:21 படி என் கை அவனோடு உறுதியாக இருக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி உடைய கரமானது அவரோடு அப்பா உறுதியோடு இருந்து சகல நன்மையுமே தரட்டும். இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 3/6/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. தேசத்தில் என் தேவனுடைய நன்மையை நீர் தரும்படி ஜெபிக்கிறபடி, கிருபையானது தேசத்தில் இருக்கட்டும், உடைய அபிஷேகமானது தேசத்திலிருந்து செயல்படும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, சிறந்த தலைவரை எங்களுக்காக நீர் உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேசம் நன்மை பார்க்கும்படியாக செய்யுங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று மீண்டும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.